விஜய் வந்து அவரோட காதல காவேரி கிட்ட சொல்லிட்டாரு. எஸ். அம் காவேரி வந்து வீட்ல பாட்டெல்லாம் போட்டு தொல்ல பண்றது, டிஸ்டர்ப் பண்றதுனால விஜய் கிட்ட வார்னிங்கா வந்து சொல்றதுக்காக, பேசுறதுக்காக அவங்களோட ரூம்க்கு வராங்க. அதாவது விஜயோட ரூம்க்கு வராங்க. விஜயோட ரூம்க்கு வந்து, "நீங்க இந்த மாரிலாம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இன்னும் இரிட்டேட் தான் ஆவாங்க. அம்மாக்கு இன்னும் உங்க மேல கோவம் வரதான் செய்யும்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாரி நீங்க பண்ணிட்டு இருக்கிறதுனால அவங்களோட குழப்பம், பயம் எல்லாமே அதிகமா தான் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. எனக்கு நீங்க எல்லாருமே தான் வேணும் அப்படின்ற மாரி விஜய். நான் தான் வேணும்னு தெளிவா முடிவு பண்ணிட்டீங்களா நீங்க? அப்படிங்கிற மாரி கேட்கறாங்க காவேரி. "என்னடி கேள்வி இது?" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் தான் உங்க பொண்டாட்டின்ற எண்ணம் எப்போ உங்களுக்கு வந்துச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. "நீ செகண்ட் டைம் கொடைக்கானல் போனல்ல, அப்பவே நான் ஃபீல் பண்ணிட்டேன்." அப்படின்ற மாரி சொல்றாரு. "அப்பதான் நீ இல்லாம எனக்குள்ள என்னென்னவோ பண்ண ஆரம்பிச்சுருச்சு. நீ கோவிச்சுட்டு போனப்ப." அப்படின்ற மாரி, கொடைக்கானல் போனப்ப அப்படின்ற மாரி விஜய் வந்து சொல்றாரு. வாவ்! வாட் அ டயலாக். "நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாது காவேரி. நீ இல்லன்னா நான் ஒண்ணுமே இல்லாம போயிருவேன்." அப்படிங்கிற மாரி அவரோட காதல் வசனங்கள்லாம் அள்ளி தெளிச்சிட்டு இருக்காரு. காவேரியோட கன்னத்த அவரோட கையில வந்து பிடிச்சுக்கிட்டு. "என் கூடவே வந்துடு" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் காவேரி வந்து அம்மாக்காக வேணா ஓடி ஒளிவாங்களே கண்டி, விஜய் கிட்ட வந்து தன்னோட காதல மறைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ண மாட்டாங்கன்னு நெனைக்கிறேன். விஜயோட காதல் முழுக்க முழுக்க வந்து விஜய் வந்து சொல்லியாச்சு. இதுக்கு மேல காவேரி அவங்களோட காதல எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க அப்படின்னு